أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, வாரந்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக கேட்கப்பட்டு வரும் கேள்விகளுக்கான பதில்களை அறிந்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இந்த வாரம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். முதலாவதாக கும்பகோணத்திலிருந்து ஷேக் தாவூத் என்ற சகோதரர் கேட்குறாங்க, இசை ஹராம் என்பது மார்க்கத்தில் தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. என்றாலும் சமீப காலமாக நஷீத் என்று சொல்லக்கூடிய மெல்லிய அரபு பாடல்கள் மற்றும் அதன் பின்னணியில் வாய் வழியாக கோரஸாக செய்யப்படக்கூடிய ஹம்மிங் போன்றவைகள் முஸ்லிம் இளைஞர்களுக்கு மத்தியில் பெருகி வருகிறத, இது சரிதானா? மார்க்கடிப்படையில் இதை எப்படி அணுகுவது என்ற கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. இந்த நஷீத் என்கின்ற இந்த அரபி வார்த்தைக்கு அது பாடல் அப்படிங்கிற பொருள் இதற்கு இருக்கிறது. ஒரு கவிதை நடையில் ஒரு பாடல் வரிகளை பாடுவதைத்தான் நஷீத் அப்படின்னு செய்வாங்க, சொல்லுவாங்க. இந்த கவிதைகளை பொறுத்த வரைக்கும் மார்க்கத்தில் அது நமக்கு மிக தெளிவாக சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை குறித்து சொல்லும் பொழுது, இந்த நபிக்கு கவிதை தேவையில்லை, இவருக்கு நாம் கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லை என்று நபியை விட்டும் கவிதையை தூரப்படுத்துகிறான். அதே போன்று வஷுஆராஉ யத்தபிஉஹுமுல் காவுன், கவிஞர்களை வீணர்கள் தான் பின்பற்றுவார்கள் என்று இறைவன் தன்னுடைய திருமறையில் பேசுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட, உங்களுடைய வயிறு கவிதையால் நிரம்பி விடுவதை விட சீல் சலத்தால் நிரம்பி விடுவது சிறந்தது என்று சொல்லக்கூடிய செய்திகளை எல்லாம் பார்க்குறோம். இந்த ஆதாரங்கள் எல்லாம் கவிதையை விட்டும் நம்மை தூரப்படுத்தக்கூடிய, கவிதையை ஏற்றக்கூடியவர்களை விட்டும் நம்மை தூரப்படுத்தக்கூடிய சான்றுகளாக இருந்த போதிலும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல்வேறு சந்தர்ப்பங்களில் இந்த கவிதைகளை, பாடல் வரிகளை பாடியிருக்கிறாங்க, அதற்கு அனுமதி கொடுத்துருக்கிறாங்க. அப்படிங்கிறதுக்கு நிறைய ஆதாரங்களை நாம் ஹதீஸ்களை பார்க்க முடியும். ஹுனைன் போர்க்களம் போன்ற போர்க்களங்களிலெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே அந்த பாடல் வரிகளை என்ன செஞ்சுருக்கிறாங்க, பாடியிருக்கிறாங்க. அப்படிங்கிறதுக்கு நம்ம புகாரியில் 2802வது செய்தி போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் ஆதாரங்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ கவிதைகள் கூடாது, அது தடுக்கப்பட்டது என்பது ஒருபுறம் இருந்தாலும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சந்தர்ப்பங்களில் அதை பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை வைத்து பார்க்கும் பொழுது, பொதுவாக கவிதைகள் தடுக்கப்பட்டிருந்தாலும் சில சந்தர்ப்பங்களில் நல்ல கருத்துக்களை, நல்ல அர்த்தங்களை உள்ளடக்கியதாக இருக்கும்னு சொன்னால், அவைகளை பாடல்களாக வெளிப்படுத்துவதில் மார்க் அடிப்படையில் தவறு இல்லை என்பதை இந்த ஆதாரங்களின் மூலம் நாம் இணைத்து பார்க்க முடிகிறது. அந்த வகையில் நஷீத் என்று சொல்லக்கூடிய அந்த அரபு பாடல் வரிகளை நம்ம பயன்படுத்துவதில், அதை பாடுவதில் எந்த விதமான மார்க் அடிப்படையும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அதில் இணை வைப்பான சொற்கள் இடம்பெற்று விடக்கூடாது, இரட்டை அர்த்தம் தரக்கூடிய சொற்கள் அதில் இடம்பெற்று விடக்கூடாது, மார்க்கத்திற்கு எதிரான கருத்துக்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய நஷீதுகளாக அவைகள் இருந்து விடக்கூடாது. ஏன்னா சமீப காலத்தில் பார்க்குறோம், நஷீதுங்கிற பேரில் அதை ஸ்டேட்டஸ்களில் தாராளமாக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு கருத்தை முன்னிலைப்படுத்தி அந்த கருத்துக்கு பின்னணியில் இது என்ன செய்யுது, பேக்ரவுண்டாக ஓடுது. அதில் சில நஷீதுகள்லாம் எப்படி இருக்குதுன்னு சொன்னால், ஷியாக்கள் உருவாக்கிய, சூஃபியாக்கள் உருவாக்கிய நஷீதுகளாக இருக்குது. அதில் இருக்கக்கூடிய அர்த்தங்கள் எல்லாம் மோசமான அர்த்தங்கள் எல்லாம் அதில் உள்ளடங்கி இருக்கக்கூடிய வகையில், மார்க்கத்திற்கு எதிரான அர்த்தங்கள் எல்லாம் அதில் உள்ளடங்கி இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. இப்போ அதையெல்லாம் கவனிக்காமல் அரபியில் வந்துடுச்சு அப்படிங்கிறதுக்காக வேண்டிய அதனுடைய அர்த்தங்கள் விளங்காமல் அதை அப்படியே தொடர்ச்சியாக பயன்படுத்தக்கூடிய நிலையை பார்க்குறோம். இப்படி அர்த்தம் தெரியாமல் அதில் என்ன சொல்கிறாங்கன்னு விளங்காமல் வெறும் ராகத்திற்காக வேண்டி, கேட்பதற்கு இனிமையாக இருக்கிறது என்பதற்காக வேண்டி பயன்படுத்துவது அது சரியில்லை. ஏன்னா அதில் தவறான அர்த்தம் பொதிஞ்சிருக்குல்ல, தவறான கருத்து விதைஞ்சிருக்குல்ல, அதை நாமளே அதை பரப்புவதாக ஆகிவிடும். எனவே அதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். இல்லை நல்ல அர்த்தம் தான் இருக்குது, நல்ல கருத்து தான் இருக்குது, எனக்கு அர்த்தம் தெரியுது, நான் விளங்கி தான் என்ன செய்ய அதை பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொன்னால் அதை நாம் பயன்படுத்துவதில் பிரச்சனை இல்லை. ஆனால் அதை எப்படி பயன்படுத்துவது என்பதில் கூடுதல் கவனம் வேண்டும். இன்றைக்கி இளைஞர்களுக்கு மத்தியில் அது எப்படி போயிடுச்சுன்னு சொன்னால், ஒரு தத்துவ ரீதியில் சில கருத்துக்களை சொல்லும் பொழுது அப்போ பேக்ரவுண்டில் நஷீது போட்டு என்ன செய்கிறாங்க, அதை பரவலாக பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, குர்ஆன் வசனம் டெக்ஸ்ட்டில் வரும், ஷார்ட்ஸில் குர்ஆன் வசனம் முன்னாடி டெக்ஸ்ட்டில் வரும், பேக்ரவுண்டில் நஷீது ஓடும். குர்ஆன் வசனத்தை முன்னிலைப்படுத்தும் பொழுது குர்ஆனுடைய அந்த வசனங்களே நம்ம அங்கே என்ன செய்யலாம், ஒளிபரப்பு செய்யலாம். அந்த ஓசை வடிவங்களை அதில் நம்ம சத்தம் வரும்படியாக ஏற்பாடுகளை செய்யலாம். ஆனால் டெக்ஸ்ட்டில், இமேஜில் குர்ஆன் வசனமும் பேக்ரவுண்டில் அந்த நஷீதுகளும் இடம்பெறக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இதை தவிர்த்து கொள்வது ஆரோக்கியமானது. ஏன்னா குர்ஆன் வசனத்தினுடைய
அந்த ஓசையை விட்டும் தூரமாக்கி அந்த நசீதுகளை அந்த வசனங்களோடு இணைத்து கொண்டு செல்வது என்பது ஆரோக்கியமானதில்லை. அப்படியாக செய்வதை தவிர்த்து கொள்ளணுங்கிற கருத்தை இங்கே நம்ம ஆழமாக பதிய வச்சுக்கிறோம். இப்போ இதில் கூடுதலாக என்ன கேட்குறாங்கன்னா, பயான்களில் இஸ்லாமிய உரைகள் நிகழ்த்தப்படக்கூடிய அந்த உரைகளுக்கு பேக்ரவுண்டில் என்ன பண்ணுறாங்க, அந்த ஹம்மிங் மியூசிக் என்ன செய்கிறாங்க, ஹம்மிங் டோனை வைக்கிறாங்களே, இது எப்படி, இது கூடுமா அப்படிங்கிறத கேட்குறாங்க. இந்த ஹம்மிங் அப்படிங்கிறது வாயளவில் செய்யப்படக்கூடிய அந்த ஓசை வடிவம், ஒரு குறிப்பிட்ட ஒரு முணுமுணுப்பை அல்லது ஒரு விதமான ராகத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் செயல்படுத்தப்படுவது தான் இந்த ஹம்மிங் அப்படின்னு சொல்கிறது. இதை மார்க் அடிப்படையில் முற்றுமுழுவதும் தடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான ஆதாரங்களையும் நம்ம பார்க்க முடியாது. இது பொதுவாக பயன்படுத்திக்கலாம், அது மார்க் அடிப்படையில் பிரச்சனை இல்லை. இப்போ உதாரணத்திற்கு பெண்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகளை உறங்க வைப்பதற்காக என்ன செய்வாங்க, தொட்டிலில் குழந்தையை போட்டு அவங்கள ஆட்டுவாங்க. ஆறாரோ ஆறிராரோன்னு என்ன செய்வாங்க, ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப ஒரு ராகமாக என்ன செய்வாங்க, பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. சிலர் வார்த்தைகளாக இல்லை என்றாலும் கூட அவங்களுடைய இந்த வார்த்தைகளில் இந்த முணுமுணுப்பின் மூலம் சில ராகங்களை போட்டு அப்படி இந்த குழந்தைகளை தூங்க வைக்கக்கூடிய நிலைமையை பார்க்குறோம். இப்படியாக அதை பயன்படுத்துவதில் என்ன இல்லை, பிரச்சனை இல்லை. ஆனால் உரைகளில் மார்க்க செய்திகளை கருத்துக்களை சொல்லக்கூடிய அந்த பயான் நிகழ்ச்சிகளுக்கு பின்னால் அதை பயன்படுத்துவது என்பது ஆரோக்கியமானது இல்லை. அதை அறவே தவிர்த்து கொள்வது என்பதுதான் என்ன செய்யும், சரியானதாக இருக்கும். ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், அறிவியல் பூர்வமாகவே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், மனிதனுடைய அந்த நியூரோ அனாட்டமி, அந்த நியூரோ சயின்ஸ் அடிப்படையில் நீங்கள் பார்க்கும் பொழுது மனிதன் ஒரு ஓசையை எப்படி செவிய இருக்கிறான், அது அவன் அணுகக்கூடிய அவனுடைய மூளை அணுகக்கூடிய விதம் என்பது குறித்து ஆழமான நிரூபிக்கப்பட்ட அறிவியல் சான்றுகள்லாம் இருக்கிறது. அதில் ஆடிட்டரி ஸ்டிமுலேஷன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது செவிப்புலன் தூண்டுதல். ஒரு மனிதன் ஒரு சப்தத்தை கேட்கும் பொழுது அவனுடைய மூளையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, அந்த நரம்பியல் மாற்றங்கள் என்ன என்பதை குறித்து ஆழமான ஆய்வுகள் எல்லாம் இருக்கிறது. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மூளையில் சில சத்தங்களை ஓசைகளை நாம் தொடர்ந்து கேட்கும் பொழுது மனிதனுடைய லிம்பிக் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகும். அதாவது அதில் குறிப்பாக அதில் இருக்கக்கூடிய அமிக்தலா, ஹிப்போகாமஸ் போன்ற அந்த பகுதிகள் எல்லாம் ஆக்டிவேட் ஆகும். இதை ஆக்டிவேட் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், டோப்பமைன் சுரப்புகள் ஏற்படும். அதை கேட்கும் பொழுது அது ஒரு ராகமாக, ஒரு இனிமையாக, ஒரு கம்ஃபர்ட்டாக, ஒரு எதமான ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும், ஒரு நெருக்கமான மன உணர்வை கொடுக்கும். இது அந்த டோப்பமைன் சுரப்புகளை ஏற்படுத்தி மனிதனுக்கு உண்டான ஒரு திருப்தி உணர்வை கொடுக்கும். இந்த அமிக்தலா போன்ற அந்த மூளையின் பகுதிகள் அது செயல்படக்கூடிய காரணத்தினால ஒரு விதமான மயக்க நிலைக்கு அவங்களுடைய நிலை போகும். அதனால தான் குழந்தைங்களுக்கு ராகம் போட்டு அப்படியே தூங்க வைக்கிறதுனால என்ன செய்கிறாங்க, குழந்தைங்க அப்படியே மயங்கி என்ன செஞ்சுறாங்க, தூங்கிறாங்க. அப்போ இது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட சான்றாக இருக்கிறது. அப்போ உரைகளில் மார்க்க கருத்துக்களை செய்திகளை சொல்லக்கூடிய அந்த உரைகளை இதை நம்ம பயன்படுத்தும் பொழுது மூளையுடைய இந்த அனாட்டமி இயல்புக்காக அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய இந்த மூளையினுடைய செயல்பாட்டின் காரணமாக அங்கே கருத்துக்களை உள்வாங்கி கருத்துக்களை ப்ராசஸ் பண்ணி அதிலிருந்து கருத்துக்களை உள்ளெடுக்கக்கூடிய மனிதனுடைய ப்ரீ ஃப்ரான்டல் கார்டெக்ஸுங்கிற பகுதி என்ன செஞ்சிடும், அந்த இடத்துல செயல்படுவதற்குண்டான வாய்ப்பை தளர்த்து விடக்கூடியது ஆகிடும். அது அந்த இடத்துல சார்பாக இருக்காது. மனிதனுடைய அந்த கருத்துக்களை உள்வாங்கி செயல்படுத்தக்கூடிய மூளையினுடைய பகுதி அந்த நேரத்தில் ஷார்ப்பாக இருக்காது. பின்னாடி ஹம்மிங் போட்டு நீங்கள் ஒரு கருத்தை சொல்லுவீங்கன்னா அந்த இடத்தில் அங்கே செவி வழியாக கேட்கப்படக்கூடியதில் அந்த ஹம்மிங் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் தான் மூளையில் அதிகமாக இருக்கும். எனவே ஹம்மிங் பயன்படுத்தி ஒரு நீங்கள் பயானை நீங்கள் கொண்டு போவீங்கன்னா அது ஒரு திருப்தி அவங்களுக்கு தரலாம். பயானை கேட்டோன்னா ஒரு திருப்தியா, நல்லா இருக்குது. அதாவது அந்த பயானை பேசக்கூடியவருக்கு பின்னாடி ஹம்மிங்கை போடும் பொழுது இவர் பயான் சூப்பராக இருக்குங்கிற மாதிரி ஒரு உணர்வுகளை என்ன செய்யும், மக்கள் மனசில் நெருக்கமாக்குமே ஒழிய கருத்துக்களை ஆழமாக சென்று சேர்க்கக்கூடியதற்கு இது உதவுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உதவாது. மாற்றாக அதற்கு நேர்மாற்றமான எதிர்வினையைத்தான் என்ன செய்யும், மாற்றும். சிந்தனைகளை விட்டும் தூரமாக்கி ஒரு மயக்க நிலைக்கு கொண்டு போகக்கூடிய நிலைக்கு தரும். அதனால தான் அந்த சூஃபியாக்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா அதிகமாக பயான்கள் என்ன செய்வாங்க, அந்த பேக்ரவுண்டில் அந்த ஹம்மிங்கை பயன்படுத்துவாங்க. இன்றைக்கி தன்னை தௌஹீத் என்று சொல்லக்கூடிய அடையாளப்படுத்தி கொள்ளக்கூடியவர்கள் ஷிர்கின் நம்பிக்கைகளில் சான்றுகளில் மூழ்கி இருப்பவர்களும் கூட என்ன செய்கிறாங்க, தங்களுடைய பயான்களுக்கு பின்னாடி இது மாதிரி ஹம்மிங்களை பயன்படுத்துகிறாங்க. நாம சத்தியத்தை சொல்லக்கூடியவர்கள் ஏகத்துவவாதிகள், நம்ம கருத்தை தான் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கமே ஒழிய அந்த கருத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடியதற்கு நமக்கு அந்த ஹம்மிங் போட்டு தான் கருத்தை சேர்க்கணுங்கிற எந்த விதமான நிர்பந்தமும் அவசியமும் தேவையில்லை. எனவே கருத்துக்களை கொண்டு சேர்க்கப்படக்கூடிய இடத்துல அங்கே பேக்ரவுண்டில் ஹம்மிங்கை போய் சேர்க்கிறது அப்படிங்கிறது என்ன ஆரோக்கியமானதில்லை.
அதை அறவே தவிர்த்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்படிங்கிற பதிலை இதற்காக நம்ம சொல்லிப்போம். அடுத்ததாக மேலைக்காவிரியிலிருந்து முகமது என்ற சகோதரர் கேட்குறாங்க, வெற்றிலை பாக்கு போடுவது குறித்து இஸ்லாத்தின் நிலைப்பாடு என்ன என்று கேட்டிருக்கிறாங்க. இந்த வெற்றிலை பாக்கு தொடர்பாக பல்வேறு கருத்து வேறுபாடுகள், சர்ச்சைகள் பரவலாக அவ்வப்போது பேசப்பட்டு வருகிறது. வெற்றிலை பாக்கு சாப்பிடக்கூடாது என்று ஒரு தரப்பினர் சொல்லி வர்றாங்க. இந்த வெற்றிலை பாக்கு சாப்பிடுவது குறித்து இஸ்லாமிய நிலைப்பாடு என்ன என்று நாம் எடுத்து பார்க்கும் பொழுது, இந்த வெற்றிலையோடு பாக்கை நம்ம சேர்த்து தொடர்ந்து சாப்பிடும் பொழுது அது ஒரு விதமான ஒரு அடிக்ஷனுக்கு உள்ளாக்குது என்று சொல்கிறாங்க. ஒரு விதமான அடிக்ஷன் சொன்னால் திரும்ப திரும்ப சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வோடு என்ன செய்கிறாங்க, அதை சாப்பிடக்கூடிய ஒரு உணர்வு ஏற்படுறதுனால அது கூடாது என்று அதை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஒரு விஷயம் ஒருத்தவங்களுக்கு அதிக பழக்கத்துக்கு உள்ளாராங்க என்பதற்காக மட்டுமே அது கூடாது என்று சொல்ல முடியாது. அப்படி பார்த்தா நம்ம வளமையாக குடிக்கக்கூடிய டீ இருக்குது, அது பலருக்கும் இன்றைக்கி ஒரு அடிக்ஷன் மாதிரி தான் செஞ்சுருக்கு, மாறி போயிருக்கு. அது ஒரு உணவுப் பொருளாக நம்ம சாப்பிடக்கூடியது தான், சாப்பிடாமல் இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு ஹேபிட்டாக, அது ஒரு பழக்கமாக என்ன செஞ்சிருச்சு, மாறி போயிருக்கு. அது மாதிரியான ஒரு பழக்க நிலையில் அது இருக்கும்னு சொன்னால் அதை காரணமாக வச்சு கூடாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதில் போதை தரக்கூடிய வசதி எதுவும் இருக்குதா, அப்படி எதுவும் இருந்துச்சுன்னா நம்ம முற்றும் முழுவதுமாக அது கூடாதுன்னு சொல்லலாம். வெற்றிலை பாக்கு சாப்பிடுவதில் போதை தரக்கூடிய பழக்கங்கள், போதை தரக்கூடிய வஸ்துக்கள் அப்படிங்கிறது எதுவும் இல்லை. அதில் அந்த பான் பிராக்கு போன்ற போதை தரக்கூடியதற்குன்னு பிரத்யோகமான ஏதேனும் ஒன்றை சேர்த்து சாப்பிட்டாலே ஒழிய, நார்மலாக வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய வெற்றிலையும் பார்க்கும் அதை சாப்பிடுவதனால என்ன செய்ய போகிறதில்லை, ஒரு போதை நிலை ஏற்பட போவதில்லை. அது தொடர்ந்து சாப்பிட்டு பழக்கமாகி ஒரு பழக்கத்தில் தொடர்ந்து சாப்பிட்றாங்கிறத வைத்து அது தொடர் பழக்கமாகுதுங்கிற காரணத்திற்காக வேண்டி மட்டும் அதை கூடாது என்று சொல்வது என்ன இல்லை, சரியில்லை. இப்போ வேறு எந்த வகையில் இதை நாம் அணுகலாம், இது சரியா தவறா என்று நாம் பார்க்கும் பொழுது, இந்த வெற்றிலையோடு பாக்கு சேர்த்து நம்ம சாப்பிட்றதுனால, குறிப்பாக அதில் சுண்ணாம்பு சேர்த்து சாப்பிட்றதுனால பல்வேறு தீங்குகள், பல பாதிப்புகள் ஏற்படுகிறது என்று அறிவியல் பூர்வமாக என்ன செஞ்சுருக்கிறாங்க, நிறுவி இருக்கிறாங்க. WHO என்று சொல்லக்கூடிய வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், அதே போல் ICMR என்று சொல்லக்கூடிய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் போன்ற நிறுவனங்கள்லாம் இது குறித்து இந்த பீட்டல் லீஃப்னு சொல்லக்கூடிய அந்த வெற்றிலை இலை சம்பந்தமாக என்ன செஞ்சுருக்கிறாங்க, பல்வேறு ஆராய்ச்சிகளை செஞ்சுருக்கிறாங்க. இப்போ அந்த வெற்றிலையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் என்ன, அந்த வெற்றிலையில் இருக்கக்கூடிய திரவங்கள், ஆயில்கள் என்ன என்பது குறித்தெல்லாம் ஆய்வு செய்யும் பொழுது அதில் விட்டமின் C இருக்குது, கால்சியம் இருக்குது, அதுபோன்று பல்வேறு விதமான ரசாயன எண்ணெய்கள் அதில் இருக்குது, அதில் கிருமி நாசினியாக பல்வேறு மருத்துவ குணங்கள் அதில் இருக்குதுன்னு சொல்லி நேரடியாக வெற்றிலையில் மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு நீங்கள் இந்த ஆய்வுகளில் பார்க்க முடியாது. வெற்றிலையில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள், அதில் இருக்கக்கூடிய அந்த திரவ ஆயில்கள், அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன என்பது குறித்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, விரிவாக எழுதியிருக்கிறாங்க. அப்போ இதில் சில நன்மைகள் தரக்கூடிய சத்துக்களும் அதில் திரவங்களும் இருந்தாலும் கூட இந்த வெற்றிலையை நாம் மருத்துவ பயன்பாட்டிற்காக எப்போயாவது நம்ம தேவையை கருத்தில் கொண்டு நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால், அல்லது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் செரிமானத்திற்காக பயன்படுத்துகிறோம் என்று சொன்னால் என்ன இல்லை, பிரச்சனை இல்லை. அது ஒரு உணவுப் பொருளாக, ஒரு மருத்துவ நிலையாக அது செயல்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் என்ன செய்து உத்தேசபூர்வமான ஆய்வுகளில் இருக்குது. ஆனால் அந்த வெற்றிலையோடு சுண்ணாம்பு தடவி சாப்பிடும் பொழுது அது ஆரோக்கியமானதாக இருக்குமான்னு கேட்டால், அது பல்வேறு விதங்களில் மனிதனுக்கு கேடு தரக்கூடிய வகையில், தீங்கு தரக்கூடிய வகையில் தான் இருக்கிறது என்று சொல்லி அறிவியல் பூர்வமான ஆய்வு தகவல்கள் எல்லாம் முன்வைக்கப்படுகிறது. அதில் நீங்கள் பார்க்கலாம், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO ஒரு விதமான ஆய்வு மேற்கொள்கிறாங்க. IARC என்று சொல்லக்கூடிய இன்டர்நேஷ்னல் ஏஜென்சி ஃபார் ரிசர்ச் ஆன் கேன்சர் அப்படின்னு ஒரு ஆய்வு மேற்கொள்கிறாங்க. பல பக்கங்கள் நிறைந்த அந்த ஆய்வில் அதில் பல்வேறு கேன்சர்களை ஏற்படுத்தக்கூடிய காரணிகள் குறித்து பேசுகிறாங்க. ரசாயன மாற்றங்கள் என்ன, வேதியியல் மாற்றங்கள் ஏற்படுதுங்கிற அறிவியல் பூர்வமான டேட்டாவோடு என்ன செய்கிறாங்கன்னா பேசுகிறாங்க. அதில் இந்த வெற்றிலையோடு சுண்ணாம்பை கலந்து சாப்பிடும் பொழுது வெற்றிலையில் இருக்கக்கூடிய ஆல்கலைடும் சுண்ணாம்பில் இருக்கக்கூடிய கால்சியம் ஹைட்ராக்சைடும் சேர்ந்து இணை புரியும் பொழுது அது வாய் புற்றுநோய், தொண்டை புற்றுநோய் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளை, சாத்தியக்கூறுகளை அதிகப்படுத்துகிறது என்று காரண காரியங்களோடு மருத்துவ ரீதியில் அறிவியல் பூர்வமான சான்றுகளை என்ன செஞ்சுருக்கிறாங்க, முன் வச்சிருக்கிறாங்க. இப்போ அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வெற்றிலையோடு சுண்ணாம்பு சேர்த்து சாப்பிடக்கூடிய அந்த நிலை தவிர்க்கப்பட வேண்டியது. மருத்துவ ரீதியாக அது கெடுதி, அதனால் பாதிப்பு இருக்குது, தீங்கு இருக்குன்னு நமக்கு சொல்லும் பொழுது, அது உறுதியாகும் பொழுது அதை தவிர்த்து கொள்வது தான் சரியானது. ஏனென்றால் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது
லா துல்குபி ஐதீக்கும் இல தஹுலுக்கா, உங்களுடைய கரத்தை நீங்கள் நாசத்தின் பக்கம் கொண்டு செல்லாதீர்கள், உங்களுக்கு நீங்களே தீங்கை ஏற்படுத்திக்காதீங்க நல்லா சொல்கிறான். அப்போ வெற்றிலையும் சுண்ணாமும் சேர்ந்து சாப்பிடுவதனால் இந்த பாதிப்புகள் ஏற்படுகிறது, தீங்கு இருக்குன்னு தெரியும் பொழுது அப்படியான அந்த பயன்பாட்டை தவிர்த்து கொள்வது என்பது தான் அது ஆரோக்கியமானது. அது இல்லாமல் வெறும் வெற்றிலை நம்ம என்ன செய்கிறோம், சாப்பிட்றோம், அல்லது கொஞ்சமாக அதில் பாக்க வச்சு சாப்பிட்றோம், அல்லது வேறு ஏதாவது குல்கந்து மாதிரியான விஷயங்களை அல்லது வேறு ஏதாவது ஸ்வீட்டு பொருள்களை உள்ளே வச்சு நம்ம சாப்பிட்றோம். அதுவும் எப்பயாவது சாப்பாட்டுக்கு பிறகு அது மருத்துவ காரணங்களுக்காக வேண்டி அதை நாம் பயன்படுத்துவது என்பது அது மனிதனுக்கு தீங்கு தரக்கூடிய வகையில் இல்லை. அப்படிங்கிறதுனால அந்த வெற்றிலை பயன்பாடுகள் என்பது பயன்படுத்திக்கலாம், மார்க்கடிப்படையில் பிரச்சனை இல்லை. சுண்ணாம்பு சேர்க்கும் பொழுது அதில் பல பாதிப்புகள் ஏற்படுகிறது, புற்றுநோய் வரக்கூடிய அளவிற்குண்டான பாதிப்புகள் ஏற்படுகிறது என்ற அளவுக்கு ஆய்வுகள் நிரூபிக்கப்பட்ட சான்றுகளாக இருக்கிற காரணத்தினால் அவைகளை தவிர்த்து கொள்வது ஆரோக்கியமானதாக இருக்கும் என்பதையும் இதற்கான பதிலாக சொல்லி. அடுத்ததாக திருப்பூர் மாவட்டம் வடுகன்காலி கிளையிலிருந்து ஆசிஃப் என்ற சகோதரர் கேட்குறாங்க, உயிரோடு இருக்கும் பொழுது மனிதர்கள் வந்தால் எழுந்து நிற்கக்கூடாது என்று சொல்லிய நம் மார்க்கம் ஏன் இறந்தவரின் உடல் கடந்து செல்லும் போது மட்டும் நிற்க வேண்டும் என்று கூறுகிறது, இதற்கேனும் பிரத்யோகிய காரணம் இருக்கிறதா அப்படிங்கிறத கேட்குறாங்க. உயிரோடு இருக்கக்கூடிய ஒருவர் வரும்பொழுது அவருக்காக வேண்டி எழுந்து நிற்பது என்பது கூடாது என்பதை மார்க்கம் மிக தெளிவாக நமக்கு சொல்லிவிட்டது. ஒரு மரியாதை நிமித்தமாக எழுந்து நிற்குதல் அப்படிங்கிறது தான் இங்கே கூடாது, எழுந்து நிற்கிறது தான் மரியாதை அப்படிங்கிறது இல்லை. எனவே ஒரு உயிரோடு இருப்பவர் யாரேனும் நம்ம நோக்கி வருவாங்கும் பொழுது அவங்களுக்காக வேண்டி எழுந்து நிற்புதல் அப்படிங்கிறது கூடாது என்பது மார்க்கத்தில் தெளிவாக சொல்லித்தரப்பட்டிருக்கு, அதில் மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் பொழுது இறந்து விட்ட ஒரு ஜனாசா கொண்டு வரப்பட்டால் இதா ராய்துமுல் ஜனாசத்தை ஃபக்கூமு, ஒரு ஜனாசாவை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எழுந்து நில்லுங்க அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அது பார்க்கிறவர்கள் அந்த ஜனாசாவை கடந்து போகும்போது அதை பார்க்கக்கூடியவர்களுக்கு மட்டும் இந்த சட்டத்தை ரசூலுல்லாஹ் சொல்லலை. ஃபமன் தபியாஹா ஃபலா யக்குது ஹத்தா தூதா, அந்த ஜனாசா என்பது அதை பின்தொடர்ந்து போகக்கூடியவர்கள் அந்த ஜனாசா கீழே வைக்கப்படும் வரை அவங்களும் என்ன செஞ்சிடக்கூடாது, அமர்ந்துடக்கூடாது அப்படிங்கிற கருத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித்தர்றான். அப்போ உயிரோடு இருக்கிறவர் வரும்பொழுது எழுந்து நிற்கக்கூடாதுன்னு சொன்ன மார்க்கம் இறந்துவிட்ட ஜனாசா கொண்டு செல்லப்படும் போது மட்டும் எழுந்து நிற்க சொல்லுகிறதே, இதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதற்கு பிரத்யேகமான காரணம் எங்கேயும் மார்க்கம் நமக்கு சொல்லித்தரலை. இந்த காரணத்துக்காகத்தான் இந்த வழிமுறை உங்களுக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கு, இந்த காரணத்திற்காகத்தான் இந்த வழிமுறை உங்களுக்கு தவிர்க்க சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற காரண காரியங்களோடு இந்த விஷயத்தில் நமக்கு சொல்லித்தரப்படலை. அப்போ எங்கே அல்லாஹ்வுடைய தூதரவங்க ஒரு வழிமுறைக்கு ஒரு சட்டத்திட்டத்திற்கு சில காரணங்களை சொல்லி நமக்கு சொல்லுவாங்களோ அந்த விஷயத்தை அந்த காரணங்களோடு நம்ம எடுத்துக்கொள்ளணும். எங்கே காரணம் நமக்கு சொல்லித்தரப்படலையோ அதுக்கு நம்ம காரணங்களை தேட முடியாது. அல்லாஹ்வின் தூதர் இறைவன் புறத்திலிருந்து வகையை பெற்று சட்டத்திட்டங்களை பெற்று நமக்கு வழிகாட்ட வந்த தூதர், அவங்க இதை செய்யணும் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்கன்னா அதில் கண்டிப்பாக நல்லது இருக்கும் என்ற நம்பிக்கையில் அதை செயல்படுத்துவது என்பது தான் ஆரோக்கியமானது. காரணங்கள் எதுவும் நமக்கு சொல்லித்தரப்படாத விஷயங்களில் இதுதான் காரணம் அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியாது, பிரத்யேகப்படுத்தி நம்ம உறுதிப்படுத்தி சொல்ல முடியாது. ஆனால் யூகிக்கலாம், இது எதுவாக எந்த காரணமாக இருக்கலாம், இதுவாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு யூகம் நம்ம யூகிக்கலாம். அது சரியாகவும் இருக்கலாம், தவறாகவும் இருக்கலாம். ஆனால் நாம் யூகிக்கிற யூகம்தான் சரியானது, அதுக்காகத்தான் ரசூலுல்லாஹ் இதை சொல்லியிருப்பாங்க என்று வாதிடக்கூடாது, அதை நம்ம நிலைநிறுத்திடக்கூடாது. இப்போ அந்த வகையில் உயிரோடு இருக்கிறவங்க வரும்பொழுது எழுந்து நிற்கக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது அது அவருக்கு ஒரு தற்பெருமை ஏற்படுத்தும் விதமாக இருந்து விடக்கூடாது. மனிதன் ஒரு மனிதனுக்கு எழுந்து நிற்பது என்பது ஒரு அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இருந்துடக்கூடாது என்ற காரணத்துக்காக என்ன செய்யலாம் இருக்கலாம். அந்த ஒரு காரணத்துக்காக மார்க்கம் இந்த செயல்பாடுகளை நமக்கு சுட்டி காட்டி இருக்கலாம். அதே நேரத்தில் ஒரு ஜனாசா கொண்டு வரப்படும் பொழுது எழுந்து நில்லுங்க என்று சொல்வது என்பது அங்கே அந்த ஜனாசாவை நினைவு கூறுவதற்கும் நாமும் இப்படித்தான் ஒரு நாள் என்ன செய்வோம், தூக்கி சுமந்து செல்லப்படுவோம் அப்படிங்கிற அந்த உணர்வை அந்த சிந்தனையை நமக்கு ஏற்படுத்துவதற்காக நம்ம என்ன செஞ்சுருக்கலாம், எழுந்திருக்க சொல்லியிருக்கலாம். அப்போ நம்ம கேட்கலாம், ஏன் உட்கார்ந்துக்கிட்டே அந்த சிந்தனைக்கு நம்ம வர முடியாதா, எழுந்து நின்று தான் ஆகணுமா, எழுந்து நின்று தான் அந்த சிந்தனைக்கு நம்ம வரணுமா அப்படிங்கிற கூடுதல் சந்தேகங்கள் நமக்குள்ளாக எழலாம். நம்ம உட்கார்ந்து இருக்கும் பொழுது நம்ம கேஷுவலாக வேறு ஏதாவது செயல்பாடுகளாக ஈடுபட்டு இருப்போம், வேறு ஏதாவது செயல்பாடுகளில் நம்ம ஈடுபட்டு இருக்கும் பொழுது அதே நிலையில் நம்ம அந்த கவனத்துக்கு போகிறது அப்படிங்கிறது இயற்கையாகவே யதார்த்தமாகவே அது சாத்தியமற்றது. அப்போது ஒரு விதமான ஆக்ஷன் நம்மள்கிட்ட ஏற்படும் பொழுது, ஒரு நிலையிலிருந்து வேறு நிலைக்கு மாறுவதற்குண்டான ஒரு செயல்பாடு நம்ம இடத்துல ஏற்படும் பொழுது இயற்கையாகவே நம்ம எதற்காக அந்த செயல்பாடை செய்கிறோமோ அதன் மீது ஒரு கவனம் நமக்கு கிடைக்கும். அது யதார்த்தமே நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். நம்ம ஒரு விஷயத்தில் ஈடுபட்டு இருக்கிறோம்,
வேறு ஒரு விஷயத்துக்கு நம்முடைய கவனம் செல்லணும்னா அதை நோக்கிய ஏதாவது ஒரு ட்ரிகர், ஒரு செயல்பாடு நமக்கு இருக்கணும். இருந்தால் தான் அதை நோக்கிய சிந்தனை, அதை நோக்கிய அந்த பார்வை நமக்கு வரும். அதற்காக கூட நபிகள்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நீங்கள் உட்கார்ந்துருக்க வேணாம், நீங்கள் எந்திரிச்சு நில்லுங்க என்று நமக்கு என்ன செஞ்சுருக்கலாம், சொல்லியிருக்கலாம். அப்போ அவர் எழுந்து நிற்பதின் மூலம் இது மாதிரி தான் நாமும் ஜனாசாவை என்ன செய்ய போகிறோம், கொண்டு செல்லப்பட போகிறோம் என்ற அந்த மரண சிந்தனையை, மரண உணர்வை ஊட்டுவதற்காக நபிகள்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை நமக்கு வழிகாட்டியிருக்க கூடும். இதுவே ஒரு யூகமாகத்தான் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே இதுதான் காரணம் என்று செய்ய முடியாது, வாதிடக்கூடாது. காரணங்கள் சொல்லப்படாத மார்க்க சட்டங்களில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னால் அது சரியாகத்தான் இருக்கும் என்று ஏற்றுக்கொண்டு போவது தான் ஒரு முஃமினுடைய சரியான நிலைப்பாடாக இருக்கும். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க இதை சொல்லிட்டாங்க, கண்டிப்பாக இதில் நன்மை இருக்கும், அதில் இந்த நன்மையாகவும் இருக்கக்கூடும் என்ற அடிப்படையில் நாம் இதனை செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம் என்பது இதற்கான பதிலாக சொல்லும். அடுத்ததாக தஞ்சாவூரிலிருந்து ஒரு சகோதரர் கேட்குறாங்க, ஒரு நாள் முழுக்க தொழுகும் தொழுகையை வித்துரு தொழுகை தொழுதால் தான் அந்த நாளுடைய தொழுகை முழுமை அடையுமா என்ற சந்தேகத்தை கேட்டிருக்கிறாங்க. இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய கடமைகளில் மிக முக்கியமான கடமை தொழுகை என்பது. சுபுகு, லொஹரு, அசரு, மகரிப், இஷா என்ற இந்த ஐவேளை தொழுகைகளை மார்க்கம் நமக்கு கடமையாக்கி இருக்கிறது. பருவ வயது அடைந்த முஸ்லிமான ஆண் பெண் அனைவரும் இந்த கடமையை நிறைவேற்றி ஆக வேண்டும். அதில் மார்க்கத்தில் நமக்கு வலியுறுத்தப்பட்ட கட்டாய கடமையாக நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நபிகள்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடுதலான சில உபரியான நன்மைகள் தரக்கூடிய தொழுகைகளை நமக்கு வழிகாட்டுறாங்க. ஒரு தொழுகைக்கு பின்னாக தொழக்கூடிய சுன்னத் தொழுகைகளை நமக்கு வழிகாட்டுறாங்க, இரவு தொழுகைகளை வழிகாட்டுறாங்க. அதுபோன்று தான் நபிகள்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வித்துரு தொழுகை நமக்கு வழிகாட்டுறாங்க. ஒருவர் தன்னுடைய இரவின் கடைசி தொழுகையாக வித்திரை ஆக்கி கொள்ளட்டும் என்று நபிகள்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இரவின் கடைசியாக வித்திரை ஆக்கிக்கணும், சரிதான். இப்போ நம்ம வித்திரை விட்டுட்டோம், அது வித்திரை நமக்கு தவறி போயிடுச்சு, வித்திரை நம்ம தொழலை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நாளுடைய தொழுகையை நமக்கு ஒப்புக்கொள்ளாமல் போகுமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஏன்னா வித்திரு தொழுகை என்பது நமக்கு அது வலியுறுத்தப்பட்ட சுன்னத். நீங்கள் தொழுவது என்பது நமக்கு வலியுறுத்தப்பட்டது, கட்டாய கடமைகளில் உள்ளது கிடையாது. இப்போ கட்டாய கடமைகளில் உள்ள ஒன்றை யாரேனும் விடுவார், தவிர்ப்பார்னு சொன்னால் அவர் அல்லாஹ் இடத்துல குற்றவாளி ஆவார். நாளை மறுமையில முதல் கேள்வி அந்த தொழுகை தான். அந்த தொழுகையை பற்றி என்ன செய்தாக வேண்டும், பதில் சொல்லி ஆகணும். அப்போ கட்டாய கடமையாகிய ஐவேள தொழுகையை தாண்டி ஒருவர் மற்ற உபரியான தொழுகைகளை அவர் விடுகிறார் அப்படின்னு சொன்னால் அவர் அல்லாஹின் புறத்திலிருந்து கிடைக்கப்பெறக்கூடிய கூடுதல் நன்மைகளை தவற விடுகிறார் என்றாகுமே ஒழிய அவருடைய ஏனைய கடமைகளை இது பாதிக்காது. இதில் நம்ம ஹதீஸ்களில் நேரடியாக தெளிவான சான்றுகள் இருக்கிறது. புகாரியில் 1891வது செய்தியாக நம்ம பார்க்குறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு கிராமவாசி வர்றார். வந்து நபிகளாரிடத்துல கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹுவின் தூதரே, அஹ்பிர்னி மாதா ஃபரதல்லாஹு அலைய மினஸ் ஸலாத்தி, தொழுகையிலிருந்து அல்லாஹ் கடமையாக்கி இருக்கக்கூடியது என்ன, அதை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதிலளிக்கிறாங்க, அஸ்ஸலவாத்துல் ஹம்ஸ், ஐவேளை தொழுகை என்பது அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ அதுக்கு மேலே உள்ள விஷயம் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்கிறாங்க, இல்லா அந்த தவ்வா ஷையன், நீ உபரியாக ஏதேனும் செய்தாலே தவிர. அப்போ ஐவேளை தொழுகை தான் கடமையாக்கப்பட்டது, மற்றவையெல்லாம் நீங்கள் உபரியாக செய்வது தான். நீங்கள் உபரியாக நீங்கள் செய்வீங்கன்னா அதை நீங்கள் செஞ்சுக்கங்க என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி காட்டக்கூடிய செய்தி மிக தெளிவாக ஆதாரபூர்வமான நபி மொழியில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அப்போ ஐவேளை தொழுகை என்பது தான் கடமையாக இருக்கிற காரணத்தினால் அதை நிறைவேற்றினாலே அவர் கடமையை நிறைவேற்றியவர் ஆயிடுவார். வித்திரு தொழுகை என்பது வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தாக இருக்கிற காரணத்தினால் அதை நிறைவேற்றும் பொழுது அதில் கிடைக்கக்கூடிய கூடுதல் நன்மைகளை பெற்றுக்கொள்வார். வித்திரை விடுவதினால், வித்திரை தவறு விடுவதினால் அவருடைய கடமையான தொழுகைகள் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அப்படியான எந்த வழிமுறை மார்க்கம் நமக்கு என்ன செய்யலை, சொல்லித்தரலை என்பது இதற்கான பதிலாக நம்ம சொல்லுவோம். அடுத்ததாக தஞ்சாவூரிலிருந்து ஒரு சகோதரர் கேட்குறாங்க, ஒருவர் பயணத்தில் இருக்கும்போது மகரிப் தொழுகையை தொழுது ஜம்மு கசர் செய்து இசாவையும் தொழுது கொள்கிறார், அதே நேரத்தில் வித்திரு தொழுகையும் சேர்த்து தொழுது கொள்ளலாமா என்ற சந்தேகத்தில் கேட்குறாங்க. பயணத்தில் இருப்பவர் 25 கிலோமீட்டர் தொலைவோ அதற்கு மேற்பட்ட தொலைவை இலக்காக கொண்டு பயணிப்பவர் ஊரினுடைய எல்லையை விட்டும் கடந்து விடுவார்னு சொன்னால் அவர் லுகர் அசரை ஜம்மு கசர் செய்து கொள்வதற்கும் மகர்பி இசாவை ஜம்மு கசர் செய்து கொள்வதற்கும் மார்க்கத்தில் நமக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. மகரிபுடைய நேரத்தில் இசாவை அல்லது இசாவுடைய நேரத்தில் மகரிபையும் இசாவையும், மகரிபுடைய நேரத்தில் மகரிபையும் இசாவையும் அல்லது இசாவுடைய நேரத்தில் மகரிபையும் இசாவையும் சேர்த்து தொழுவதற்கு செய்யப்பட்டிருக்கு. மார்க்கத்தில் நமக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி தான் லொஹர் அசரும், லொஹருடைய நேரத்தில்
லொஹரையும் அசரையும் அல்லது அசருடைய நேரத்தில் லொஹரையும் அசரையும் இணைத்து தொழுவது, இணைத்து சுருக்கி தொழுவது என்கின்ற மார்க்க அனுமதி சலுகை நமக்கு வழங்கப்பட்டு உள்ளது. இப்போ இதில் ஒருத்தர் பயணத்தில் இருக்கிறாங்க, 25 கிலோமீட்டர் இலக்கு, அந்த பயண தூரத்தை கடந்து அல்லது அதை இலக்காக கொண்டு பயணிக்கிறாங்க, ஊரின் எல்லையை கடந்துட்டாங்கன்னா இந்த சலுகைக்குள்ளே அவங்க வந்துடுவாங்க. இப்போ மகரிபுடைய நேரம் ஆயிடுச்சு. மகரிபுடைய நேரத்திலேயே ஒருவர் மகரிபையும் தொழுதுட்டாங்க, இஷாவையும் கசர் செய்து ஜம்மு செய்து தொழுது முடிச்சுட்டாங்கன்னா இதற்கு பிறகு அவர்கள் வித்துட்டு தொழுது கொள்ளலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக தொழுது கொள்ளலாம். மார்க்கத்தில் எந்த விதமான தடையும் இல்லை. எந்த அடிப்படையில்? ஏன்னா பயணி என்பவர்களுக்கு அது சலுகை தான். இஷாவுடைய தொழுகையை இஷாவுடைய நேரத்தில் தான் தொழணும். காரிருள் பரவி முழுமையான இருள் சூழ்ந்ததற்கு பிறகு தான் இஷாவுடைய நேரம் துவங்குகிறது. ஆனால் அதுக்கு முன்னாடி நேரத்திலே நம்ம என்ன செய்கிறோம்? மகரிபுடைய நேரத்திலே இஷாவை தொழுகிறோம். ஆனால் ஆக்சுவலாக இஷாவுடைய நேரமாக அது இல்லை. இருந்தாலும் பயணிகள் என்பதற்காக வேண்டி அது சலுகை வழங்கப்பட்டிருக்கிறான். அப்போ இஷாவுடைய தொழுகைக்கு பிறகு நம்ம வித்துரு தொழுவதை அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டி இருக்கிற காரணத்தினால ஒருவர் பயணியாக இருக்கும் பொழுது அவர் மகரிபுடைய நேரத்திலேயே இஷாவையும் சேர்த்து தொழுது கொள்வார், இஷாவை முடித்து விடுவார்னு சொன்னால் அதற்கு பிறகு அந்த இஷா தொழுகையை முடித்ததற்கு பிறகு அவர் உடனே வித்துரு தொழுது கொள்வதில் என்ன இல்லை, மார்க் அடிப்படையில் பிரச்சனை கிடையாது. தாராளமாக என்ன செஞ்சுக்கலாம், தொழுதுக்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படியான எந்த சிரமத்தையும் நீங்கள் கடைசி இரவில் தான் தொழணும், பின்னாடி நீங்கள் லேட் நைட்டில் தான் தொழணும், நடு இரவில் தான் தொழணும் அப்படிங்கிற மாதிரி எந்த சிரமத்தையும் நமக்கு என்ன செய்யலை, சொல்லித்தரலை. இஸ்லாமிய மார்க்கம் என்பது இலகுவான மார்க்கம் தான். ஒமா ஜால அலைக்கும் ஃபித்தீனி மின் ஹரஜின், இந்த மார்க்கத்தில் உங்களுக்கு எந்த விதமான சிரமத்தையும் எல்லாம் ஏற்படுத்தலைங்கிறான். அப்போ எப்படி மகரிபுடைய நேரத்தில் இஷாவை ஜம்மு கசர் செய்வது நமக்கு சலுகையாக இருக்கிறதோ பயணிக்கு, அதே போன்றே அவர் அந்த இஷா தொழுகையை முடித்ததற்கு பிறகு வித்திரையும் என்ன செய்து கொள்ளலாம், சேர்த்து அவர் தொழுது கொள்ளலாம். இதில் எந்த விதமான தடையும் இல்லை, தாராளமாக தொழுது கொள்ளலாம் என்பது இருக்கான பதிலாக சொல்லி. அடுத்ததாக ஒரு சகோதரர் கேட்குறாங்க, பெண்கள் விளையாடலாமா, அது ஹலாலா ஹராமா? பெண்கள் விளையாடும் பொழுது இது போன்ற ஆடைகளை அணிந்து விளையாடலாமான்னு சொல்லி சில ஸ்விம்மிங் ட்ரெஸ் மாதிரியான ஒரு இறுக்கமான ஆடையுடைய பிக்சர் அனுப்பி என்ன செய்கிறாங்க, ட்ரெஸ்ஸுடைய பிக்சர் அனுப்பி கேட்குறாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க விளையாடுவதில் மார்க் அடிப்படையில் என்ன இல்லை, தடை ஒன்றும் கிடையாது. தாராளமாக என்ன செய்யலாம், விளையாடி கொள்ளலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துணைவியரும் ஓடிப்பிடித்து விளையாடி இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்குறோம். இப்போ விளையாட்டு என்று வரும் பொழுது அது எந்த விதத்திலும் மார்க் அடிப்படையில் என்ன இல்லை, தடை இல்லை. இஸ்லாம் சொல்லியிருக்கக்கூடிய வரம்புகள் என்னவோ, சட்டத்திட்டங்கள் என்னவோ, அதை மீறாத வகையில் ஆணோ பெண்ணோ அவங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட வரம்புகளை சட்டத்திட்டங்களை பேணியவாறு அவங்களால ஒரு விளையாட்டை விளையாட முடியும், மார்க்கம் தடுக்காத விளையாட்டுகளாக அவைகள் இருக்கும்னு சொன்னால் தாராளமாக என்ன செய்யலாம், விளையாடி கொள்ளலாம். அந்த வகையில் பெண்கள் அவர்கள் பேண வேண்டிய ஒழுங்குகள்னு இருக்குது. அவங்க தங்களுடைய அங்க அவயங்களை வெளிப்படுத்தாத வகையில் தங்களுடைய உடலை மறைத்து அவர்கள் தலையிலிருந்து மார்பு வரைக்கும் முக்காடு அணிந்தவர்களாக என்ன செய்ய வேண்டும், தங்களுடைய அலங்காரங்களை அந்நிய ஆண்களுக்கு முன்னால் வெளிக்காட்டாத வகையில் இவ்வாறான ஆடை முறையை பேண வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது. இறைவன் நமக்கு கட்டளை விதிக்கின்றான். அந்த ஒழுங்கை, இந்த கட்டளையை நிறைவேற்றிய வகையில் ஒரு பெண் மார்க்கம் வரம்பை மீறாத வகையில் ஒரு விளையாட்டை விளையாடுவாங்கன்னு சொன்னால் மார்க் அடிப்படையில் என்ன இல்லை, எந்த விதமான தவறும் பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இன்றைய சூழலில் அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும்னா தாராளமாக பயன்படுத்தலாம். ஆனால் பல்வேறு இடங்களில் பார்க்குறோம், அதில் பல பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வகையிலான சூழ்நிலைகள் தான் இருக்கிறது. பெண்கள் விளையாட்டில் ஈடுபடுவாங்க, அங்கே இருக்கக்கூடிய கோச்சின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஜென்ஸாக இருப்பார், ஒரு ஆணாக இருப்பார். அவர் அந்த பெண்களுக்கு கோச்சிங் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைகள் நிச்சயம் இருக்கும். இது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று தான். ஏன் பாடம் நடத்துறதுக்கு ஆண்கள் இருக்கும் பொழுது கேமில் உள்ள பயிற்சிக்கு ஏன் ஆண்கள் இருந்தால் என்ன தப்பு பெண்களுக்கு அப்படின்னு நீங்கள் ஒரு சந்தேகம் வரலாம். பாடம் நடத்தும் போதும் கூட இஸ்லாமிய வரம்புகள் பேணப்பட்டு பாடம் நடத்தப்படணும். தூரமாக நிற்கிறாங்க பெண்கள், ஆண்களோடு கலக்காத நிலையில் ஒரு தொடக்கூடிய வாய்ப்புகள்லாம் இல்லாத வகையில் பாடம் நடத்தி போட்டுட்டு போகிறாங்கன்னா அது வேறு. ஆனால் இந்த விளையாட்டு பயிற்சின்னு வரும் பொழுது கீழே விழுவாங்க, தொட்டு தூக்குற மாதிரியான நிலைமை, சில விஷயத்தை சொல்லிக் கொடுக்கும் பொழுது அதை பிடிச்சு சொல்லிக் கொடுக்குற மாதிரியான நிலைமைகள் எல்லாம் இருக்கிறது. அப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கிற காரணத்தினால இந்த விளையாட்டு போன்ற விஷயங்களில் ஒரு ஆண் ஆசிரியராக இருந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய வகையில் அது மார்க்க வரம்பு மீறக்கூடிய வாய்ப்புகளை, சூழல்களை தற்போது என்ன செய்து ஏற்படுத்தக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அது மாதிரியான சந்தர்ப்பங்கள், சூழல்கள் இருக்கும்னு சொன்னால் அதை தவிர்த்து கொண்டு வருவது தான் சிறந்தது. பெண்கள் மாத்திரம் இருக்கக்கூடிய சபை, பெண் ஆசிரியை கொண்டு நடத்தப்படக்கூடிய ஒரு விளையாட்டு பயிற்சியாக இருக்கும்னு சொன்னால் மார்க் அடிப்படையில் என்ன இல்லை, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆண்களும் பயிற்சி கொடுக்கறதுல
மார்க்க வரம்பு மீறாத வகையில் இருந்தால் பிரச்சனை இல்லை தான். ஆனால் நாம் பார்க்கக்கூடிய தற்போதைய சூழ்நிலையில் அதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. ஆசிரியர் இருந்து ஒரு பயிற்சியை ஒரு விளையாட்டை சொல்லிக் கொடுக்குறாருன்னு சொன்னால் கண்டிப்பாக அதை அங்கே தொடக்கூடிய தொட்டு இது இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்லிக் கொடுக்கக்கூடிய சூழல்கள் தான் இருக்குதுங்கிற காரணத்தினால இந்த விளையாட்டு போன்ற விஷயங்கள் ஒரு ஆசிரியர் இருந்து சொல்லிக் கொடுப்பது என்பது என்றைக்கும் அது ஆபத்தானது தான், அது ஆரோக்கியமானதாக இல்லை. எனவே இதை நாம் என்ன செய்யணும், தவிர்த்து கொள்ளணும். அதே மாதிரி இறுக்கமான ஆடைகள் அணிஞ்சாதானே சில விளையாட்டுகளில் ஈடுபட முடியும். ஸ்விம்மிங் போன்ற விளையாட்டுகள் அது ஒரு போட்டியாக நடத்தப்படும் பொழுது அதில் நம்ம இறுக்கமான ஆடைகள் அணிஞ்சாதானே அதை இலகுவாக செய்ய முடியும். அப்படி இருக்கும் பொழுது அதை எப்படி நம்ம தவிர்த்து இருக்கிறதுங்கிற மாதிரியான ஒரு கேள்விகளும் இதன் ஊடாக எழலாம். ஸ்விம்மிங்கோ எதுவோ எந்த ஒரு பயிற்சியோ எந்த ஒரு விளையாட்டுமோ விளையாடுவதில் பிரச்சனை இல்லை. நம்ம ஆரம்பத்திலே சொன்னதை போன்று ஆண்கள் பெண்களை பார்க்கக்கூடிய பார்வை எப்படி இருக்கணும்னு மார்க்கம் சொல்லுது, பெண்கள் ஒரு ஆணுடைய பார்வைக்கு முன்னால் எப்படி இருக்கணும்னு சொல்லுது. அந்த வரம்புகள் அங்கே உடைக்கப்பட்டுறக்கூடாது. அப்போ ஸ்விம்மிங் போன்ற உடைகள், ஸ்விம்மிங்காகவே பிரத்யேகமாக இருக்கக்கூடிய இறுக்கமான ஆடைகள், அங்கே அவயங்களை தெரியக்கூடிய வகையிலான ஆடைகளாக இருக்குது. அதை மற்ற ஆண்களும், பெண்கள் மட்டுமே இருக்கிற சபையாக தான் பிரச்சனை இல்லை, மற்ற ஆண்களும் பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதை வீடியோ எடுப்பாங்க, அதை க்ளோஸ்அப்பில் ஜூம் பண்ணுவாங்க. அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைக்கு போகும் பொழுது இது மார்க்க வரம்புகள் அங்கே எங்கே பேணப்படும். இப்போ மார்க்க வரம்புகள் அங்கே தகர்க்கப்படக்கூடிய, அது தவிர்க்கப்படக்கூடிய, அது வீறக்கூடிய ஒரு நிலை அங்கே ஏற்பட்டு விடுங்கிற காரணத்தினால இது மாதிரியான மார்க்க வரம்புகள் மீறக்கூடிய நிலையில் ஒரு சபை இருக்கக்கூடிய நிலையில் ஒரு விளையாட்டை செய்யக்கூடாது, நம்ம விளையாடக்கூடாது. மார்க்க வரம்புகள் மீறக்கூடிய வகையிலான விளையாட்டுக்களை நம்ம அறவே தவிர்த்து கொள்ளணும் என்பது தான் சரியானது. பெண்கள் மட்டும் இருக்கும் சபையாக இருப்பாங்கன்னு சொன்னால் அவங்களுக்குள்ளாக அந்த விளையாட்டு போட்டிகளை விளையாட்டுக்களை வைத்துக்கிறதுல நல்ல பிரச்சனை இல்லை. இது எங்கே இந்த கேள்வி வருதுன்னு சொன்னால், ஆண்கள் பார்க்கக்கூடிய சபையில் ஆண்கள் கலக்கக்கூடிய சபையாக இருக்கும் பொழுது அங்கே கண்டிப்பாக இஸ்லாம் சொன்ன அந்த ஹிஜாப் என்கின்ற அந்த ஒழுங்குமுறைகளை கண்டிப்பாக பேணிய நிலையில் அவங்க இருப்பது தான் சரியானது. அதை பேணி ஒரு விளையாட்டை விளையாட முடியும், மார்க்க வரம்புக்குட்பட்டு அதை பயிற்சி பெற முடியும் என்று சொன்னால் பெண்கள் தாராளமாக அதை கற்றுக்கொள்வதிலும் அதில் ஈடுபடுவதிலும் மார்க்கடிப்பில் எந்த விதமான தடையும் இல்லை என்பதை இதற்கான பதிலாக நாம் சொல்லி. அடுத்ததாக தூத்துக்குடி மாவட்டம் கயத்தார் என்ற பகுதியிலிருந்து சாகுல் என்ற சகோதரர் கேட்குறாங்க, ஒரு ஜனாசாவிற்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை தொழுகை நடத்தலாமா அப்படிங்கிற சந்தேகத்தை கேட்டிருக்கிறாங்க. ஜனாசா தொழுகை என்பது இறந்துவிட்ட ஒரு மனிதர், அவருடைய பிரேதம் முன்னிலையில் வைக்கப்பட்டு அவருக்காக வேண்டி மற்றவர்கள் பிரார்த்திக்கக்கூடிய ஒரு தொழுகை முறை தான் ஜனாசா தொழுகை முறை. இதை மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறது. இந்த ஜனாசா தொழுகையை பொறுத்த வரைக்கும் அந்த ஜனாசாவிற்காக வேண்டி ஒரு முறை தான் தொழுகை நடத்தப்படணும், 2 முறை தான் தொழுகை நடத்தப்படணும், அல்லது இத்தனை முறை தான் தொழுகை நடத்தப்படணும் என்கின்ற எந்த வரையறையையும் மார்க்கம் நமக்கு சொல்லித்தரவில்லை. பொதுவாக இருக்கக்கூடிய தொழுகையினுடைய சட்டத்தின் அடிப்படையில் எத்தனை ஜமாத்து வேண்டுமானாலும் வைத்துக்கொள்ளலாம் என்ற அடிப்படை எப்படி இருக்கிறதோ அதே போன்று தான் ஒரு ஜனாசாவிற்காக வேண்டி அங்கே தொழக்கூடியவர்கள், இப்போ ஒருத்தவங்க வர்றாங்க, ஒரு செட் ஆஃப் மக்கள் வர்றாங்க, தொழுகை நடத்திடுறாங்க, திரும்ப வேறு சில மக்கள் வர்றாங்க, தொழுகை நடத்திடுறாங்க. இப்படி தகுந்த காரணங்களுக்காக வேண்டி என்ன செய்கிறாங்க, தொழுகையை பிரித்து பிரித்து வரக்கூடிய நபர்கள் தொழக்கூடிய ஒரு சூழல் இருக்குதுன்னு சொன்னால் அது மார்க்க அடிப்படையில் தவறொன்றும் கிடையாது, அதுக்கு தடுக்கப்பட்ட எந்த சான்றுகளும் கிடையாது. நம்ம தாராளமாக செஞ்சுக்கலாம். ஒரு ஜனாசாவிற்கு ஒன்றிற்கும் மேற்பட்ட முறை தொழுகை நடத்திக்கலாம், அதில் மார்க்கத்தில் எந்த தடையும் நமக்கு சொல்லித்தரப்படவில்லை. இருந்தாலும் அதிகமான நபர்கள் சேர்ந்து ஒரு ஜனாசாவிற்காக பிரார்த்திப்பது என்பது மார்க்கத்தில் சிறப்பித்து ஆர்வமூட்டு நமக்கு சொல்ல தரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அதிகமான நபர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு ஜனாசாவிற்காக 1-2 தொழுகை நடத்துவது என்பதை மார்க்கம் நமக்கு ஆர்வமூட்டி இருக்கிறது. நம்ம ஹதீஸ்களை நேரடியாகவே பார்க்கிறோம். மாமின் ரஜுலின் முஸ்லிமின் யமூத்து ஃபயக்கூமு அலா ஜனாசதிஹி அர்பஊன ரஜுலன், ஒரு மனிதர், ஒரு முஸ்லிமான மனிதர் இழந்து அவருக்காக வேண்டி 40 நபர்கள் தொழுதால், அதுவும் எப்படிப்பட்டவர்கள், லா யுஷ்ரிகூன பில்லாஹி ஷைஆ, அல்லாஹ்விற்கு எதையும் இணை வைக்காத நிலையில் இருக்கிற ஒரு 40 நபர்கள் அந்த இறந்து விட்டவருக்காக வேண்டி பிரார்த்தித்து அந்த தொழுகையில் ஈடுபடுவார்கள் என்று சொன்னால், இல்லா ஷஃபாஹுமுல்லாஹு ஃபீஹி, அவர் விஷயத்தில், அந்த இறந்தவர் விஷயத்தில் அல்லாஹ் அவர்களின் பரிந்துரையை ஏற்றுக்கொள்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இப்போ அந்த வகையில் அதிகமான நபர்கள் சேரும் பொழுது 40-40க்கும் மேற்பட்ட நபர்கள் சேர்ந்து தொழுகை நடத்தும் பொழுது இப்படியான சிறப்புகள் சொல்லித்தரப்பட்டிருக்கிறதுனால அதிகமான நபர்கள் ஒன்று சேர்வதற்காக வேண்டி காத்திருப்பது, அதாவது அதிகமான நபர்கள் சேர்ந்ததற்கு பிறகு தொழுகை நடத்துவது என்பது ஆரோக்கியமானது தான். அது மார்க்கத்தில் நமக்கு ஆர்வமூட்டப்பட்ட விஷயம் தான். அதே நேரத்தில் குறைவாக அல்லது அதிகமான நபர்களே 2-3 ஜமாத்துகளாக தொழுகை நடத்தப்படும் சொன்னால் அதில் எந்த விதமான தடையும் இல்லை, தாராளமாக நடத்தி கொள்ளலாம். இப்போ இதில் கூடுதலாக என்ன சந்தேகம் வரும் அப்படின்னு சொன்னால்,
இப்போ ஒரு ஜனாசாவிற்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழுகை நடத்தலாம், அதில் எந்த விதமான தடையும் இல்லை. இப்போ ஒரு ஜனாசாவுக்கு தொழுகை நடத்தப்பட்டுருச்சு, அதில் ஒரு சிலர்கள் தொழுது முடிச்சிட்டாங்க. இப்போ மீண்டும் அந்த ஜனாசாவிற்கு வேறு சிலர்கள் என்ன செய்கிறாங்க, நின்று தொழுகை நடத்துகிறாங்க. இப்படியான சூழ்நிலையில் ஆல்ரெடி தொழுது முடித்தவர் அவங்களோடு சேர்ந்து தொழலாமா அப்படிங்கிற கேள்வியும் இதில் வரும். தாராளமாக தொழுதுக்கலாம், மார்க்கடிப்பில் எந்த விதமான தடையும் இல்லை. கடமையான தொழுகைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வழிமுறை என்ன செய்கிறாங்க, வழிகாட்டுறாங்க. ஒரு சிலர்கள் வர்றாங்க, அவங்க கடமையான தொழுகை வீட்டிலே தொழுதுட்டு வந்துட்டு அமர்ந்து இருக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, ஏன் நீங்கள் அமர்ந்து இருக்கிறீங்க, தொழுகை முடிச்சுட்டு பார்க்குறாங்க, அமர்ந்து இருக்கிறாங்க, நாங்கள் வீட்டிலே தொழுதுட்டு வந்துட்டோம். நீங்கள் வீட்டிலே தொழுதுட்டு வந்தாலும் நீங்கள் மீண்டும் என்ன செய்யுங்க, பள்ளிக்கு வந்து ஜமாத் நடந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் தொழுகையில் ஈடுபடுங்க அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதில் உங்களுடைய முந்தைய தொழுகை உங்களுக்கு உபரியானதாக ஆகிடும் அப்படிங்கிறது நபிகள் நாயகம் வழிகாட்டுவதை பார்க்கிறோம். அப்போ இங்கே சட்டம் பள்ளிக்கு வந்து அமர்ந்து இருப்பவர் ஜமாத் நடக்கும்போது தொழணும் என்று இருந்தாலும் அதில் கூடுதலாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், ஆல்ரெடி தொழுதவர் மீண்டும் தொழுவதை நபியவர்கள் எந்த விதமான தடையும் அங்கே விதிக்கலை. மீண்டும் தொழலாம், முந்தையது உபரி ஆகிடும்ங்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு கட்டத்தில் மக்கள்லாம் தொழுது அமர்ந்து இருக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் தாமதமாக வரும்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, உங்களில் இவருக்காக வேண்டி தர்மம் செய்கிறவர் யார் இருக்கீங்களான்னு கேட்டு அவங்கள ஆல்ரெடி தொழுது முடித்தவரோடு சேர்ந்து தொலை வச்சு என்ன செய்கிறாங்க, ஜமாத் தொழுகை ஆக்குறாங்க. இவர் ஆல்ரெடி ஜமாத் தொழுது முடிச்சிட்டார். ஜமாத் தொழுது முடிச்சிருந்தாலும் அவருக்கு ஜமாத் நடத்தக்கூடிய வகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்பாடு செய்கிறாங்க. அப்போ அது அவருக்கு உபரி ஆகிடும் அப்படிங்கிற நிலையை பார்க்குறோம். அப்போ ஆல்ரெடி ஒரு தொழுகையை நம்ம தொழுது முடிச்சிட்டோம், மீண்டும் அந்த தொழுகையை தொழுவதற்குண்டான வாய்ப்பு என்ன செய்யுது, கிடைக்குதுன்னு சொன்னால் அப்போ நம்ம அதில் சேர்ந்து தொழுது கொள்வதில் என்ன இல்லை, பிரச்சனை இல்லை. இதில் ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை நடத்தலாமா அப்படிங்கிறதுல கூடுதலாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு வெளிநாட்டில் ஒருத்தவர் இறந்துருப்பார், அவருடைய ஜனாசாவை அங்கே தொழுகை நடத்தியிருப்பாங்க. இப்போ அவருக்காக நாங்கள் ஊரில் தொழ போகிறோன்னு என்ன செய்வாங்க, ரெண்டாவதாக தொழுவாங்க. இப்படி ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை தொழுகுதல் என்பது கூடாது. ஜனாசா தொழுகை என்றாலே ஜனாசாவை முன்னாடி வச்சு தொழுகை தான் ஜனாசா தொழுகை. இப்போ ஜனாசா முன்னிலையில் இருக்கும் பொழுது எத்தனை தடவை வேண்டுமானாலும் என்ன செய்து கொள்ளலாம், தொழுது கொள்ளலாம். ஜனாசா முன்னிலையில் இல்லை அப்படின்னு சொன்னால் அங்கே நம்ம தொழ முடியாது, சில விதிவிலக்கு இருந்தாலே தவிர. அது என்ன விதிவிலக்கு அப்படின்னா, ஒருத்தவர் இறந்துட்டாங்க, அந்த இறந்தவருக்காக வேண்டி ஜனாசா தொழுகை நடத்தப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டு விட்டது என்று இருந்தால் மற்றவங்க என்ன செய்ய முடியாது, வேறு எங்கேயோ ஏதோ ஒரு ஊரில் இருந்துக்கிட்டு வேறு பகுதியில் இருந்துக்கிட்டு அந்த ஜனாசாவிற்காக வேண்டி காயிப் ஜனாசானா ஜனாசா இல்லாமல் தொழுவது, அந்த உடல் முன்னிலையில் இல்லாமல் தொழுவது. இப்படி வெளியூரில் இருக்கக்கூடியவங்க மற்ற இன்னொரு தடவை தொழுகை நடத்துதல் அப்படிங்கிறது கூடாது. ஆனால் இந்த காயிப் ஜனாசா என்கின்ற இந்த ஜனாசாவை ஜனாசா முன்னிலையில் இல்லைனாலும் வேறொரு பகுதியில் ஒருவர் இறந்து அவர் அடக்கம் செய்யப்பட்டிருந்தாலும் நாம் இங்கேருந்து தொழலாமனா எப்போ தொழலாம் அப்படின்னு சொன்னால், அதன் இறந்துவிட்ட அந்த ஜனாசாவிற்கு அந்த பகுதியில் ஜனாசா தொழுகை நடத்தப்படாமல் அவங்க அடக்கம் செய்யப்பட்டிருப்பாங்க என்று சொன்னால், இப்போ நாம் நம்முடைய பகுதியில் என்ன செஞ்சுக்கலாம், அவங்களுக்காக வேண்டி ஜனாசா தொழுகை நடத்தி கொள்ளலாம். இதற்கு ஹதீஸ்களை நேரடியாகவே சான்றுகள் இருக்கிறத பார்க்குறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த நஜ்ஜாசி மன்னருடைய மரணத்தை பற்றி மக்களுக்கு அறிவிச்சுட்டு அவருக்காக வாங்க தொழுகை நடத்தலாம்னு சொல்லி மக்களை அழைச்சி செய்கிறாங்க. ஜனாசா முன்னிலையில் இல்லாத நேரத்தில் அங்கே மக்களோடு ஒன்று சேர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசா தொழுகை நடத்துகிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் சொன்ன வார்த்தை என்ன, மாத்த பிகைதி அறுதிக்கும், உங்களுடைய முஸ்லீம்கள் அல்லாத பகுதிகளில் அவர் மரணிச்சிட்டார், தொழுகை நடத்தப்படாமல் அவர் அடக்கம் செய்யப்பட்டு விட்டார் என்ற காரணத்திற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து செஞ்சுருக்கிறாங்க, அந்த இறந்துவிட்ட நஜ்ஜாசி மன்னருக்காக வேண்டி காயிப் ஜனாசா நடத்தியிருக்கிறாங்கிறத பார்க்குறோம். இப்போ ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை ஜனாசா முன்னிலையில் இருக்கும்பொழுது என்ன செய்து கொள்ளலாம், நடத்தி கொள்ளலாம். அதில் மார்க்கத்தில் எந்த விதமான தடையும் இல்லை. ஆல்ரெடி வெளியூரில் எங்கேயோ ஒரு ஜனாசாவை வந்து தொழுகை நடத்தி அடக்கம் செஞ்சுட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நாம் இங்கேருந்து என்ன செஞ்சுட்டு இருக்கக்கூடாது, மறுபடியும் தொழக்கூடாது. வெளியூரில் வேறொரு பகுதியில் அவர் மரணித்து விட்டார், ஆனால் ஜனாசா தொழுகை நடத்தப்படாமல் அடக்கம் செய்யப்பட்டாங்கன்னு சொன்னால் அப்போ நம்ம வேறு பகுதியில் இருக்கும்பொழுது அவங்களுக்காக என்ன செஞ்சுக்கலாம், ஜனாசா தொழுகை நடத்திக்கலாம். இதுதான் இதற்கான பதிலாக சொல்லி. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.